பிரபஞ்சம் முழுவதும் ஆடும் அந்த தெய்வீக நடனம். அதுதான் சிவபெருமானின் நடராஜர் வடிவம். நடனத்தின் ராஜா, நட்டமாடும் ஆதிநாதன் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் சிதம்பரம் எனப்படும் தில்லை வனத்தில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். அவர்கள் தங்கள் தவ சக்தியால் உலகத்தை இயக்க முடியும் என்ற அகந்தையில் இருந்தனர். அவர்களின் உண்மையான சக்தி சிவபெருமானிடம்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டனர். அப்போது சிவபெருமான் அவர்களை திருத்த முடிவு செய்தார். அவர் மோகினி வடிவில் தோன்றி முனிவர்களின் மனைவிகளை மயக்கினார். அதனால் முனிவர்கள் கோபமடைந்து தங்கள் யாகத்திலிருந்து தீய சக்திகளை எழுப்பி ஒரு புலி, ஒரு பாம்பு மற்றும் அபஸ்மாரா என்ற ராட்சசனை அனுப்பினர். ஆனால் சிவபெருமான் சிரித்தார். புலியை தோல் போல அணிந்தார், பாம்பை கயிறாக பயன்படுத்தினார், அபஸ்மாரனை தன் பாதத்தால் அடித்தார். பின்னர் அவர் தமருவை ஒலிக்கச் செய்து உலகை அசர வைக்கும் அந்த பிரபஞ்ச தாண்டவத்தை ஆடினார். அந்த நடனம் ஒரு சாதாரண நடனம் அல்ல. அது படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மாயை மற்றும் அருள் எனும் 5 தத்துவங்களையும் குறிக்கிறது. அதனால்தான் சிவபெருமான் நடராஜர் என அழைக்கப்படுகிறார். அவர் வலது கையில் உள்ள தமரு உருவாக்கத்தின் ஒளி, இடது கையில் இருக்கும் தீ அழிவின் ஆற்றல், ஒரு கால் உயர்ந்தது அருளின் கருணை, அடியில் நசிக்கப்பட்ட அபஸ்மாரன் அறிவின்மையின் அழிவு. இவ்வாறே நடராஜர் மனிதனின் அகந்தை, அறியாமை, சுயநினைப்பு ஆகியவற்றை ஒழித்து அன்பு, அமைதி, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை பாதையை நமக்கு காட்டுகிறார். அவர் நடனமாடும் வரை பிரபஞ்சம் இயங்குகிறது. அவர் நின்றுவிட்டால் எல்லாம் நிற்கும். அதுவே சிவனின் தாண்டவம், நித்திய சக்தியின் குறியீடு, அன்பின் வடிவம், எல்லாம் சிவமயம். இது போன்ற சிவபெருமானின் கதைகளையும் அவதாரங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.